ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 75 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம லூஃபியோட குரூப் தான் கத்திட்டு இருக்காங்க. அவங்க கத்திட்டு ஓடி வந்துருக்காங்க. எப்படா இவங்களுக்குள்ள நீலாம் இந்த சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா இவங்க நம்பர் 3 வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த சைடு வந்து ஜோரோ கத்திட்டு இருப்பான். டே சீக்கிரம் வாங்கடா, சீக்கிரம் வந்து இந்த இடத்த உடங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இருடா ஃபர்ஸ்ட் டைம்ல முடிச்சுட்டு வரா அப்படின்னு சொல்லி லூஃபி ஒரு சைடு கத்திட்டு இருப்பான். அந்த டைம் வந்து நாமே சொல்லுவா, டே இதை உடச்ச தானே எங்களால உயிரோட தப்பிக்க முடியலன்னா வந்து நாங்கள் இப்படியே சிலையாயிரும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சரி ஓகே, இதை உடைக்கணும் அவ்வளவுதானே, இதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உசோப் இதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். என்னடா இங்க நடக்குது, இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்பர் 5 சொல்லுவான், இவங்க எல்லாம் வந்து வேஸ்டா, இவங்க எல்லாம் வந்து ஆல்ரெடி நானே துவம்சம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே நம்பர் 3 சொல்லுவான், நீ வந்து அடிச்சதுல இருந்து அவன் பழச்சு வந்திருக்கான், ஸோ அதனால இதுக்கப்புறமே நான் பாத்துக்கிறேன், நீங்களா வந்து எதுக்குமே யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அந்த டைம் வந்து நிவி வேற சொல்லிட்டு இருப்பா, டேய் இங்க வந்து சீரியஸா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ சொல்லுவான், இதுக்கு மேல சீரியஸா இருக்கலாம் ஒண்ணுமே இல்ல, நம்ம படுக்க அப்படியே நின்றுட்டு இருப்போம், லூஃபி பாத்துப்பான் மீதி எல்லாத்தையும், ஏன்னா அவன் தான் வந்துட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே நாமி கத்த ஆரம்பிச்சிருவான், டேய் சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து இருக்க வந்து நாங்க வந்து ரொம்ப வேக்ஸ் ஆகிட்டு இருக்கோம், ஃபுல்லா ஆகுறதுக்குள்ள வந்து எங்களை காப்பாத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அவங்க எல்லாம் யாருமே கேட்கவே மாட்டாங்க. அவங்க பட்டுக்கு வந்து இந்த டைம் வந்து நிவி சொல்லுவா, உனக்கு வந்து லூஃபி மேல அவ்வளவு நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ சொல்லுவான், ஆமா எனக்கு ரொம்ப நம்பிக்கை தான் லூஃபி மேல, நம்ம வந்து இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண தேவையில்ல, லூஃபியை பார்த்திருப்பான், ஆனா லூஃபியோட பவர்ஸை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவன் கோவப்படுற வரைக்கும் தான் இதா இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பான். உடனே புரோக்கி வந்து இவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. ஆமா இவன் வந்து ரொம்ப பெரிய ஆள் தான், ஏன்னா புரோக்கி கூட வந்து அவன் சண்டை போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாத்தையும் கேட்டு இவங்கலாம் ஷாக் ஆயிருவாங்க, என்னடா இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவனா வந்து பெரிய பவுண்டரி வச்சிருக்கான் ஈஸ்ட் ப்ளூல அப்படின்ட்டு இருப்பான். நம்பர் 3 வந்து இவனெல்லாம் நான் அசால்ட்டா பாத்துக்கிறேன், நீங்களாம் வந்து யாரும் தலையிடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து வேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பவரை யூஸ் பண்ண போவான். அந்த டைம் வந்து ஜோரோ சொல்லுவான், டே உன்னெல்லாம் வந்து அவனை எதுவுமே பண்ண முடியாதுடா, அவன் வந்து ஈஸியா எங்களை காப்பாத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஆனா நம்பர் 3 வந்து இருக்க டென்ஷன் ஆயிரும். டே நீங்க தாண்டா வந்து என்னோட புடியில மாட்டிருக்கீங்க, நான் ஒன்னும் உங்க புடியில மாட்டிடடா, அதனால நீங்க வாய மூடிட்டு தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதுல அவனும் கேட்க முடியாது, எப்படி ஜாலியா சிரிச்சிட்டு இருப்பாங்க. உடனே லூஃபி வந்து கடுப்பாயிரும், என் ஃப்ரெண்ட்ஸ் யாரா நீங்க பிடிச்சி வச்சிருக்கிற, அதுவும் இல்லாம 100 வருஷமா நடக்கிற சண்டே வந்து நீ வேற வந்து இடையில வந்து பிரச்சனை பண்ணியிருக்க, ஸோ அதனால உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டே அதெல்லாம் வந்து எனக்கு தெரியும்டா, இவங்களோட பவுண்டரியை கிளைம் பண்ணதாண்டா நான் வந்திருக்கேன் அப்படின்னு இருப்பான். அந்த டைம் வந்து நம்பர் 5 வந்து இவனை நானே பாத்துக்கிறேன், இவெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதை நானே பாத்துக்கிறேன்டா, நீ வாய மூடுறா, ஆல்ரெடி வந்து நீ பிசர் வச்சு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனோட பவரை யூஸ் பண்ண போவான். அந்த டைம் வந்து எய்த்தாப்புல வந்து உசோப்பும் அவனும் நின்றுட்டு இருப்பாங்க லூஃபியும். அவன் உசோப் வந்து சொல்லுவான், நீ வந்து பாத்துக்க லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பின்னாடி ஓடி போயிடுவான். ஓடி போனதை பார்த்தோம்னா நம்பர் 3 வந்து ஜாலியடா, இதுக்கப்புறமேட்டு நம்ம பாத்துக்கலாம், இவன் ஒத்தாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு அவன் பவரை யூஸ் பண்ண போவான். நான் வேக்ஸ் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கேன்டா, என்னால வந்து அவங்க எல்லாம் ஈஸியா ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு இருப்பானா. சரி வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உசோப் ஓடினதை வந்து லூஃபி திரும்பி பார்த்துட்டு இருப்பானா. அந்த டைம் வந்து கரெக்டா அவன் அட்டாக் பண்ணி லூஃபி கேப்சர் பண்ணிடுவான். கேப்சர் பண்ணவனா வந்து எல்லாரும் ஷாக் ஆயிரும், என்னடா அவன் லூஃபியவே கேப்சர் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து நம்பர் 3 சொல்லுவான், டே இவன் என்னடா பெரிய ஆளு, இவனெல்லாம் வந்து ஈஸியா கேப்சர் பண்ணிட்டேன், இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுவும் இல்லாம இவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து இவனையும் வந்து அப்படியே வந்து என்னோட கலெக்ஷன்ல சேர்த்துக்க போறான் அப்படின்னு இருப்பானா. பார்த்தா வந்து கம் கம் ஆக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ணுவான். பார்த்தா டோரியோட தலையில போய் ஏறி உட்காந்துட்டு இருப்பான். இதெல்லாம் நம்பர் 3 பார்த்துட்டு இவன் என்னடா பவர் யூஸ் பண்றான், இவன் டெவில் ஃபோர்ஸ் சாப்பிட்டுருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா வந்து அந்த ஸ்டாச்சுல இருக்க மேல இருக்க இடத்தையே உடச்சிருவான். உடச்சவனா வந்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படியும் நம்ம தப்புச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா வந்து அதெல்லாம் உடச்சிதான் விட்டுருப்பான், அதனால வந்து தப்பிச்சுதான் இருக்க மாட்டாங்க, அது இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இதை பார்த்தோன்னா ஷாக் ஆயிருவாங்க, இங்க என்னடா நடக்குது, இது என்ன இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது, இது எப்படி நின்றுன்னு பார்த்தா இது என்ன நிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். நாமிலாம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிருவானா, என்னால மூச்சு விடவே முடியல லூஃபி, என்னை எப்படியாச்சும் காப்பாத்து அப்படின்னு சொல்லி அப்படியே ப்ளீஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே வந்து நிவி சொல்லுவா, நீ வந்து இங்கேருந்து போகணும் லூஃபி, இங்கேருந்து போனாதான் உன்னால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. டேய் நீங்க தான்டா சொன்னீங்க இதை உடச்சா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சொல்லுவோம், ஆமா அப்படிதான் நாங்களும் நினைச்சோம், பட் ஆனா இங்க நடக்கிறது வேறையா இருக்குது, இதுக்கு மேல நம்ம தப்பிக்க முடியாது, ஆளுக்கு வந்து யார் யாருக்கு எந்தெந்த பொசிஷன் பிடிச்சிருக்கோ அந்தந்த பொசிஷன்ல நின்றுக்கங்க, இதான் வந்து சாவறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதான் நாம கேட்டு இதுதான் நம்ம லைஃபா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பான். இது சவரதுக்கட நான் கிராண்ட் லைன் குள்ளர் வந்தா நான் நிறைய மேப் வரையும் நினைச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே நம்பர் 3 வந்து சிரிச்சிட்டு இருப்பான், டேவிங்லாம் ஒரு வேஸ்டடா, அதுவும் இல்லாம இவனுக்கு வந்து சீக்கிரமா மெழுகு வந்து உருக ஆரம்பிச்சிடும், எந்த சீக்கிரமா ஸ்டாச்சு ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் உசப் கிட்ட ரொம்ப ஷாக் ஆயிரும், இங்க என்னடா நடக்குது, இவங்க என்ன இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்பர் 3 சொல்லுவான், டேய் நான் வந்து லூஃபி அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவனோட பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக் வந்து செம ஸ்பீடா லூஃபி அட்டாக் பண்ண போவோம். அந்த டைம் வந்து உசோப் வந்து எக்ஸ்போசர் ஷார்ன்னு சொல்லி ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுவான். அதை பார்த்தா வந்து நம்பர் 5 அவன் வாய்க்குள்ள வாங்கிப்பான், அவன் அப்படியே முழுங்கிடுவான். லூஃபியும் உசோப்பு இதை பார்த்தா ஷாக் ஆயிருவாங்க, உசோப்லாம் ரொம்ப ஷாக் ஆயிருவான், டே எப்படி அந்த எக்ஸ்போஷன் ஷாரையே வந்து ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ஜோரா பார்த்துட்டு கண்டிப்பா வந்து நம்மளால இங்க தப்பிக்க முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே லூஃபி சொல்லுவான், நான் வந்து காப்பாத்துறேன்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணடான்னு கம் கம் பிஸ்டல் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுவான். அதை வந்து அந்த கேண்டில் வச்சது தடுத்துருவான்.
பார்த்தா வந்து அந்த பஸ்ஸுக்கு அட்டாக் அவன் இதுலயே படாதா, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். டேய் என்னையெல்லாம் வந்து மீறி அந்த இடத்துல அட்டாக் பண்ண முடியாது அவனால அப்படின்ட்டு இருப்பான். பார்த்தா வந்து லூஃபியோட கையவே அவன் பிடிச்சிருவான். இதுக்கப்புறமேட்டு இது போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கம் பிஸ்டல் அப்படின்னு சொல்லி அட்டாக் யூஸ் பண்ணுவான். அதுல நம்பர் 3 வந்து பறந்துருவான். இது வந்து நம்பர் 5ம் அந்த பொண்ணும் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க. உடனே லூஃபி வந்து அப்படியே ஸ்டாச்சுவா நின்றுட்டு இருப்பான். நாமி வந்து சீக்கிரம் வாடா வந்து காப்பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே லூஃபி சொல்லுவான், டேய் எனக்கெல்லாம் வந்து உங்களை காப்பாத்துன்ற இன்டென்ஷன்ல இல்லடா, நான் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து நல்லவன் கிடையாது அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா வந்து நம்பர் 3 கூட ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு தான் வந்து ஏதோ பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாத்தையும் பார்த்துட்டு லூஃபி சொல்லுவான், நானே கண்ட்ரோல்ல இல்ல, பட் ஆனா உங்களை காப்பாத்தன்னு தோணுது, ஆனா மோட்டிவேஷனே இல்ல, இப்ப நான் எப்படி காப்பாத்துறது உங்கள அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சைடு புலம்பிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் நிவி பார்த்துட்டு ஐ திங்க் வந்து இங்கதான் ஏதோ பிரச்சனை நடக்குது என்ன சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா வந்து லூஃபி சொல்லுவான், நான் வந்து என் கண்ட்ரோல்லே இல்ல, பட் ஆனா என் பிரெயின் மட்டும் தான் வந்து என் கண்ட்ரோல்ல இருக்கு, பாடி என் கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே நாமி வந்து சீக்கிரம் இங்க வா வந்து எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. உசோப்பு இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். என்ன தராது லூஃபி வந்து காப்பாத்தாம அப்படின்னு நின்றுட்டு இருக்கான், லூஃபிக்கு ஏதோ ஆயிருச்சு, அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அந்த கூரை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இங்க தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தப்பிச்சு போக பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தா வந்து நம்பர் 3 அந்த பொண்ணு வந்துருவாங்க. இதாச்சும் பதில் எல்லாம் தப்பிச்சு போக விட்டுவானடா, என்கிட்டயே வந்து நீ வந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறியா அப்படின்னு நம்பர் 5 வந்து டென்ஷன் ஆயிருவான். இவெல்லாம் அவங்க கிட்ட தப்பிச்சு போனாலும் எங்க போக போறான், நம்ம கையில தான் வந்து பாட்டி சாவ போறான் அப்படின்ட்டு இருப்பான். அதுவும் இல்லாம லூஃபி வந்து ஒரு ட்ராப்ல மாட்டிருக்கான், ஒழுங்கா அவன் காலு கீழே பாருங்க, அதுதான் வந்து நம்பர் 3க்கோட வந்து பவர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. இது எல்லாத்தையும் கேட்டு உசப் வந்து ஷாக் ஆயிருவான். என்னது இதுல இருந்து வெளில வந்தாதான் வந்து அவளுக்கு வந்து பவர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்போஷர் ஷார்னு சொல்லிட்டு அவன் கூட அட்டாக் பண்ணிட்டே இருப்பான் நம்பர் 5. உசப் வந்து அப்படியே எஸ்கேப் போய் ஓட ஆரம்பிச்சிருவான், நம்ம இங்க இருக்கணும், இங்க இருந்தாவது தப்பிச்சு போனாதான் வந்து அவங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எஸ்கேப் போய் ஓடிட்டே இருப்பான். நம்பர் 5 வேண்டன்ற பொண்ணு வந்து பின்னாடி துரத்துட்டே போவாங்க, நில்லுடா நில்லுடான்னு சொல்லிட்டு. உசப்லாம் வந்து அனல் வேகத்துல ஓடிட்டு இருப்பான், எப்படியாச்சும் தப்பிச்சு போய் ஆகணுட்டு. பூரா நான் உன் மேல ஏறிக்கிறேன் அப்படின்னு அதெல்லாம் அது கண்டுக்காது, அது உசப்புக்கு மேல ஸ்பீடா ஓடிட்டு இருக்கும். லூஃபியை கட்டுவாங்க, லூஃபி வந்து அப்படியே வந்து நின்றுட்டே இருப்பான். நான் தான் சொல்றேன்ல என் பவர் தாண்டி இவனால எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, என்னோட பெயிண்டிங் பவர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு இருப்பான். நிவி வந்து அப்ப வந்து இது என்ன பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். இது வந்து ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்றது, அதை வந்து உன் ஃப்ரெண்டு மேல யூஸ் பண்ணிருக்கான், ஸோ அதனால உன் ஃப்ரெண்டால வந்து உங்களுக்கு துரோகம் மட்டும் தான் பண்ண முடியும், அவனே நினைச்சாலும் அதை இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஷாக் ஆயிரும் நாமி, என்னது லூஃபி இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. உடனே நிவி சொல்லுவா, என்னை காப்பாத்த கூட வேணாம், நீ இங்க இருந்து தப்பிச்சு போ, அது போதும் எனக்கு, அதை மட்டும் நீ பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். ஆனா வந்து யாருமே எதையும் கேட்காத மாதிரியே நின்றுட்டு இருப்பாங்க. ஜோரோலாம் வந்து இதுல இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆட லூஃபி சீக்கிரம் வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அந்த நம்பர் 3 அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கோம், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, இவெல்லாம் இதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அவன் ஒரு பைத்தியத்திட்ட போயிட்டு நீ வந்து பைத்தியம் மாதிரி ஏதோ பண்ண சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. நிவி வந்து நீ இங்க இருந்து ஃபர்ஸ்ட் எஸ்கேப் ஆகு, இங்க இருந்து தப்பிச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. ஆனா லூஃபி அவன் கண்ட்ரோல்ல வர்றதுக்காக அந்த வட்டத்திலிருந்து வெளில வந்துருவான். இதை பார்த்துட்டு வந்து அந்த பொண்ணு ஷாக் ஆயிரும், என்னடா இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லூஃபி வந்து இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிருவான். இதை நான் ஃபர்ஸ்ட் தடுத்தே நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம் சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ண போவான். பார்த்தா அவன் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். அந்த பொண்ணு தான் வந்து ஏதோ பவரை யூஸ் பண்ணிருக்கோம். இதை பார்த்துட்டு வந்து இங்க இருக்க 3 பேருமே டென்ஷன் ஆயிருவேன். இவன் என்னடா எதுக்கு எடுத்தாலும் வந்து இது பண்ணிட்டே இருக்கிறா, இவன் இருந்தாலும் கண்டிப்பா வந்து நமக்கு தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாள. உடனே வந்து அந்த குட்டி பொண்ணு சொல்லுவா, நம்பர் 3யோட இது நானு, ஸோ அதனால வந்து என்கிட்ட எல்லாம் எதையும் யாரும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. லூஃபி வந்து உங்களை நான் எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு புலம்பிட்டு இருப்பான். அப்பதான் அந்த பொண்ணு சொல்லுவோம், இது வந்து எல்லோ கலரு, இது வந்து சிரிக்க வச்சுட்டே தான் இருக்கும் எல்லாரையும், இதோட பவர்ஸ் வந்து யாராலையும் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்ட்டு இருப்பான். அந்த டைம் வந்து உசோப் அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டு இருப்பான். பார்த்தா லூஃபி மேலே ஓடிடுவான். அதுல வந்து கூரை மேலே தான் உட்காந்துருப்பான், அந்த பறவை மேல. அந்த பறவையோட கால் பட்டு அந்த பெயிண்ட் வந்து அலைஞ்சிரும். அவன் வந்து கடுப்பாயிருவான், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே வந்து அந்த பொண்ணு திருப்பி வந்து ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணும். ஸ்பெல்லை யூஸ் பண்ணதுல வந்து திருப்பி அவன் மேல வந்து ஒரு பெயிண்ட் வந்து ஒட்டிக்குமா. அதுக்கப்புறமேட்டு அவனால வந்து அவன் பவரை யூஸ் பண்ண முடியாது. இது என்ன பவர் அப்படின்னா ரெட் கலரு, உன்னை வந்து நான் புல்லா மாத்திருக்கேன், நீ எங்க அட்டாக் பண்ணாலும் கரெக்டா அந்த வட்டத்துல தான் போய் நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் வந்து லூஃபி கேட்டுட்டு என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க ட்ரை பண்ணுவான், எடுக்க கூட முடியாது. அதுக்கப்புறமேட்டு நான் இதை எப்படியாச்சும் எடுத்தே அவனுமே அப்படின்னு சொல்லிட்டு குழுக்கிட்டு இருப்பான். ஆனா எதுவுமே ஆகாது. அந்த பொண்ணு சொல்லும், நீ என்ன பண்ணாலும் சரி உன்னோட முயற்சி எதுவுமே வந்து செல்லுபடி ஆகாது, என்னோட பெயிண்டிங்ஸ் வச்சு எல்லாரோட எமோஷனையும் வச்சு நான் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறமேட்டு அவன் மேல ப்ளூ கலர் பெயிண்ட் ஒன்று அடிப்பா. அடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீ வா, நீ வந்து என் கூட டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாளா. இதாவது லூஃபி கேட்டு டென்ஷன் ஆயிருவான். ஜோரோலாம் வந்து அப்படியே முக்கால்வாசி ஸ்டாச்சு ஆயிடுவாங்க, பேசக்கூட முடியாது அவங்களால. ஒரு சைடு வந்து கடுப்பாயிருவாங்க, எங்களை வந்து காப்பாத்தாம என்னடா டீ குடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி வாயால கத்திட்டு இருப்பாங்களா. ஆனா வந்து அந்த பொண்ணு சொல்லுவா, இவன் வந்து என்னோட பவர்ல இருக்கிறான், ஸோ அதனால வந்து நான் சொல்றதை மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். லூஃபியை பார்த்தா லூஃபி அப்படியே அழுவான், எப்படியாச்சும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா இது இவனால கூட நம்மளை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு லூஃபி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு எப்படியாச்சும் இவங்களை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பானா. நெக்ஸ்ட் வந்து உசப் கிட்ட தான் போகுது. உசப் வந்து அனல் ஓவரில் போயிட்டு இருப்பான்.
நம்ம எப்படியாச்சும் லூஃபியை காப்பாத்தினா தான் லூஃபி வந்து மீதி எல்லாத்தையும் காப்பாற்றுவான், இல்லாட்டா வந்து கண்டிப்பா காப்பாற்ற முடியாது, எதாவது ஒன்று நம்ம தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபியை காப்பாற்ற போவோம், சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த பறவை வந்து சீக்கிரமா வேகமா போயிட்டு இருக்கோம், நம்ம வந்து கண்டிப்பா வந்து அலபஸ்டாக்கு போயே ஆகணும், அதுவும் வந்து நம்ம விவியை கூட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து நம்பர் 5 வந்து ஒரு கண்ணை கையில எடுத்துட்டு இதை வச்சு நான் அவனை போட்டு தள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே வந்து அந்த பக்கத்துல இருக்க பொண்ணு வந்து இது என்ன கண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. இதுதான் வந்து ஒரே புல்லட்ல வந்து சுட்டா என்ன செத்துருவாங்க, இது நியூ மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா உசோப்பா அதெல்லாம் எதையும் காதுல வாங்காம அவன் படி எஸ்கேப் போயிட்டே இருப்பான். இது வந்து நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சு நம்ம லூஃபியை மட்டும் காப்பாத்தினா போதும், லூஃபி வந்து எல்லாரையும் காப்பாத்திடுவான், ஸோ அதனால லூஃபியை மட்டும் தான் நம்பணும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா ஓடிட்டு இருப்பான். எங்க போறான்னு பார்த்தா லூஃபியை தான் பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா எல்லாருமே ஸ்டாச்சு ஆயிடுவாங்க ஃபுல்லாவுமே. இதை பார்த்துட்டு உசப் ஷாக் ஆயிடுவான். என்ன லூஃபி உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. ஆனா லூஃபி அப்படியே அழுதுட்டே இருப்பான். இதோட